ஃப்ரண்ட் ஹைட்டு மார்க் பண்ணுறோம். 13.5 வருது. இந்த 13.5ல் ஃப்ரண்ட் பக்கமும் 13.5 வச்சு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுறோம். இது முன்பக்க உயரம். நம்ம ப்ளவுஸில் முன்பக்க உயரம் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு சென்டர் மார்க் பண்ணணும். சென்டர் மார்க்கிங்க்கு பாருங்கள், மேலே ஷோல்டருக்கு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கழுத்து அகலத்துலேருந்து சென்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதே அளவு அடியில் சென்டருக்கு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம டாட்டோட அகலம், நம்ம அடி டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அந்த அடி டாட்டோட அகலம் மார்க் பண்ணுறோம். அகலம் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடில் நம்ம அந்த கப் ஷேப் கொடுக்கறதுக்காக ஷேப் கொடுக்குறோம். அந்த ஷேப்போட அளவு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த அளவு எங்கே எடுக்கணும் அப்படின்னா, அளவு ப்ளவுஸ் எடுத்து அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம கொக்கி சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த சைடு வச்சோன்னா மேலே கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல அந்த இடத்துல 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு குறைச்சி சைடில் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 1.5